சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன்னு ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன் ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சஹா டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் கௌதமி சுப்ரமணி. போன 4 எபிசோட்ஸ்ல பார்த்த மாதிரி நம்மளே புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இலக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல அதை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கிறோம். உண்மையாலுமே இயற்கை எழுதின விதி அதுதான் அப்படின்னா இனிஷியலா நம்மளுக்கு சில வெற்றிகளை கொடுக்கும். சோ அந்த வெற்றிகளை தான் இயற்கையின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னும் கிளியரா சொல்ல போனோம்னா பிகினர்ஸ் லக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிகினர்ஸ் லக் தான் இனிஷியலா ஈகோ, ஜாய், ப்ரைட் இந்த மாதிரி எல்லா வகையான நவரசங்களையும் கொடுக்கறது இந்த பிகினர்ஸ் லக் தான். இந்த லக்கு கடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சோதனைகள் வர ஆரம்பிக்கும். அந்த சோதனையான அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன சோதனைகள்ல இருந்து சில சமயம் உயிரையே பறிக்கிற அளவுக்கான சோதனைகள் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த காலகட்டத்துல அவங்கவுங்க வில் பவருக்கு தகுந்த மாதிரி அவங்க பயணிப்பாங்க. சில பேர் பாதியில விட்டுருவாங்க. இன்னும் கிளியரா சொல்ல போனா எந்த இடத்துல அவங்க பாசிட்டிவிட்டி குறையுதோ இல்ல இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸும் விட்டுட்டு போயிருங்க. இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இந்த பிகினர்ஸ் லக் தான். ஏன் அப்படின்னா இந்த பிகினர்ஸ் லக் தான் நம்மளுக்கு கரெக்டான பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இயற்கை நம்மளுக்கு கொடுக்குற சிக்னல். சப்போஸ் நம்ம ஆரம்பத்துல இருந்தே முன்னுக்கு பின் முரணா போகுது, எந்த ஒரு சின்ன சந்தோஷமுமே இல்லை, ஒரு வெற்றியுமே இல்லைன்னா நீங்க இனிஷியலாவே அதை டிராப் பண்ணிடலாம். நீங்க எடுத்துட்டு போற எந்த காலகட்டத்திலையும் அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு சின்னதா ஒரு கடை ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அவரோட கையில இருக்கிற முதலீடை வச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் உண்மையாலுமே அந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் இயற்கை எழுதின விதி அதுதான் அப்படின்னா அவருக்கு இனிஷியலா பயங்கர லாபம் வரும். ஸோ அந்த லாபம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கடை, அதாவது இன்னொரு பிரான்ச்சை உடனடியா ஓபன் பண்ற அளவுக்கான லாபம் இருக்கும். ஸோ இந்த கட்டத்துல பல பேர் மூழ்கிடுவாங்க, அங்கேயே ஸ்டாக்னன்ட் ஆயிடுவாங்க. சில பேர் இதுல ரொம்ப திளைச்சு அந்த ஃபர்ஸ்ட் கடையுமே இழுத்து மூடுற அளவுக்கு வந்துருவாங்க. இதுக்கப்புறம் வர சோதனை காலகட்டத்தை ஃபேஸ் பண்ணவங்க பயப்படுவாங்க. நம்ம நல்லா தானே பண்ணோம், நம்ம ஹார்ட் ஒர்க்னால நல்லா தானே வந்தோம், திடீர்னு என்ன எல்லாமே நஷ்டமாகுது, நம்ம நம்பி வந்தவங்க எல்லாமே கைவிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது இயற்கை நம்மளுக்கு சோதனைகளை கொடுக்கும். அப்பதான் அதாவது நம்மளோட இலக்கு எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு சோதனைகள் வரும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம மன வலிமையை திடப்படுத்துறதுக்காக. இந்த சோதனைகளை எல்லாம் நம்ம ரொம்ப மன வலிமையோட போராடி ஜெயிக்கணும். சோ அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிரந்தரமான லக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அமையும். நிறைய பேர் இந்த பிகினர்ஸ் லக்குக்கும் பெர்மனன்ட் லக்குக்கும் நடுவுல மாட்டிட்டு நிறைய பேர் தொலைஞ்சு போயிடுவாங்க. சோ அவங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா சோதனைங்கிறது ஒண்ணு இல்லைன்னா நம்மளுக்கு மன வலிமை அப்படிங்கிறது ஒண்ணு கிடைக்காது. அது நம்மளுக்கு ஒரு உச்சகட்டம் போகும்போது இந்த வீக்கான மனநிலைமை, அதாவது ஆரம்ப கட்டத்துல இருக்கிற மன வலிமை நம்மளுக்கு பத்தாது. அப்ப இருக்கிற காம்படிஷனையும் அப்ப இருக்கிற பாலிடிக்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு வாழ்க்கையில மாபெரும் சக்சஸ் கண்டவங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க எக்ஸாம்பிள் ராம்ராஜ் காட்டன் ஓனர் எடுத்துக்கலாம், அதாவது நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். இல்ல வசந்த் அண்ட் கோ ஓனரோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்துக்கலாம். இவ்வளோ ஏன் பாரதி ஆர்டல்லா, சுனில் மிட்டலோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்துக்கலாம். யாரோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இனி நான் சொல்ல போற ஒரு 4 கட்டத்தை தாண்டி எல்லா வரலாறுமே இந்த 4 சப்ஹெட்டிங்ஸ்குள்ள அடங்கிடும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம போன எபிசோட்ல பார்த்த மாதிரி வேக்கப் கால். அதாவது நான் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு உங்க மனசுல ஒரு ஒளி உங்களுக்குள்ளேயே கேட்கும் போது அதை துணிஞ்சு மற்ற எல்லா கம்ஃபர்ட் ஜோனையும் விட்டுட்டு நம்ம அதுல இறங்குறோம் இல்லையா, அதுதான் வேக்கப் கால். அப்படி பயணிக்கும் போது உண்மையாலுமே அதுதான் நம்ம பாதையா இருக்கும் பட்சத்தில் இயற்கை நம்மளுக்கு ஆசீர்வாதம் வழங்குது இல்லையா, சின்ன சின்ன வெற்றிகளை இனிஷியலா கொடுத்து நம்மளை திளைக்க வைக்குது இல்லையா. சோ அதுதான் பிகினர்ஸ் லக். அதுக்கப்புறம் 3வது கட்டம், இதுதான் சோதனைகள். பல பேர் கைவிட்டுட்டு போற கட்டங்கள் இந்த 3வது கட்டம் தான். சோ இந்த சோதனைகளை நம்ம மன வலிமையோட போராடி ஜெயிக்கணும். அப்ப 4வது கட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா, தொட்டதெல்லாம் தொடங்கும். சோ பல பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நான் 1 கோடி ஜெயிச்ச வரைக்கும் தாங்க தெரியும், அதுக்கப்புறம் எத்தனை கோடி சொத்து இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த 1 கோடி ஜெயிக்கிறதுக்கு நீ தகுதி உடையவனா அப்படின்னு சொல்லிதான் இயற்கை உங்களுக்கு ரொம்ப
போராடுற மாதிரி கொடுக்கும். ஒன்ஸ் நீங்க அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி தோ ஜெயிச்சிட்டேன் பார் அப்படின்னு சொன்னா இயற்கை வந்து வச்சுக்கோ, யூஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அது வந்து ஷவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பப்ப அந்த அமௌண்ட் ஜாஸ்தியாகிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான சோதனைகளே அது கொடுத்துட்டு இருக்கும். நீங்க தாண்டி வர வர நீங்க 1 கோடி தான் எய்ம் பண்ணிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு 5 கோடி வந்திருக்கும். சோ அந்த மாதிரி இயற்கையே வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் லக்க பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இந்த 4 கட்டத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல இல்லை. தன்னம்பிக்கை உங்கட்டும். கௌதமி சுப்ரமணி.